வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி தரத விட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சரிங்களா? எந்த ஒரு ட்ரேடிங் மெத்தேடுமே சரிங்களா? மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ட்ரேடிங் மெத்தேட விட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஏன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அசெட்டா இருந்தாலும் சரிங்க, எதுவா இருந்தாலும் சரி சரிங்களா? அந்த ஹிஸ்ட்ரி வந்து ப்ரைஸ் வந்து எந்த மாரி வந்து ரியாக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன வச்சு அதனுடைய பா ஃப்யூச்சர் வந்து நம்மளால வந்து ஈஸியா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டைம் ப்ரிடிக்ஷன் பண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 டைம் வந்து அக்யூரேட்டா நடக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? மத்த எந்த ஒரு இண்டிகேட்டரோ இல்லாட்டினா மத்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அசட்டுக்கு அந்த மாரி இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஒவ்வொரு அசட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகலாம். சரிங்களா? அதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து மாறலாம், இண்டிகேட்டர் வந்து மாறலாம். ஆனா பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, உலகத்தில எந்த விதமான பொருள் ட்ரேட் ஆகக்கூடிய பொருள் சரிங்களா? ட்ரேட் ஆகக்கூடிய பொருள், அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள், அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ளேயே அடக்கிரலாம். பிரைஸ் ஆக்ஷனையே கொண்டு வந்துரலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஒரு நாட்டோட ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. 2025ல் வந்து இந்தியா வந்து $1 ட்ரில்லியன் வந்து ரீச் ஆகும். அப்படி $3 ட்ரில்லியன் ரீச் ஆகும் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாடு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹிஸ்ட்ரி டேட்டாவை ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி தான். ப்ரைஸுங்கிறது வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கோ இல்லாட்டினா ஒரு பொருளோ வந்து ட்ரேட் ஆனால் அது ப்ரைஸாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஒரு நாட்டோட டேட்டா வந்து அதாவது ஜிடிபி டேட்டானா அதனுடைய ஹிஸ்ட்ரி டேட்டாவை எடுத்து வச்சுங்க சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அ ஒரு டிசைனில் தான் இருக்குது சரிங்களா? ஒரு டிசைனில் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மார்க்கெட் ஆகட்டும் எதுவுமே சரிங்களா? எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு எப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்தா ஒரு கெட்ட விஷயம் நடக்கும். ஒரு கெட்ட விஷயம் நடந்தா நல்ல விஷயம் நடக்கும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் மாரி இருக்கு சரிங்களா? அது எல்லாம் வந்து நாம இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷனோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன ஒண்ணு பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கத்துக்கணும். சரிங்களா? மத்த இண்டிகேட்டர் மாரி பார்த்தீங்கன்னா, இப்படி கண்ல பார்த்தோனயுமே பையோ, செல்லோ அப்படின்னுலாம் தெரியாது. நீங்க டெய்லியும் வந்து ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான சார்ட் பார்த்து, பார்த்து, பார்த்து பிராக்டிஸ் பண்ணி, 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 பண்ணி அதில நீங்க நல்லா வந்து டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் ஆயிடலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அது நீங்க பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அத நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2021ல சரிங்களா? 2021ல ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் நம்ம சேனல்ல, யூடியூப் சேனல்ல சரிங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2021ல வந்து இந்த ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கிற போது சரிங்களா? இந்த இடத்துல ஏறுமோன்னு நினைக்கிறேங்க. இந்த 2021 5வது மாதம் இந்த மாதிரி சம்திங்கில வந்து இருக்கிறபோது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 20,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? வரும்னு சொல்லியிருந்தேன். பட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரா பியூர் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். சரிங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு மார்க்கெட் வந்து 100% வந்து மேலேயே போய்க்கிட்டு இருக்காது. அதே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழயே வந்துட்டே இருக்காது. சரிங்களா? மார்க்கெட் வந்து ஓவரா பை ஆயிருச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்து அதனுடைய அ அதனுடைய நேச்சருக்காக வந்தே ஆகணும். சரிங்களா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ வந்து ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாரி தான் வந்து மார்க்கெட் வந்து நடக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு $65,000 வந்து இப்போ வந்து பிட்காயின் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும், அது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு $26,000 வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பிரைஸ் ஆக்ஷன் சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷன். இது வந்து நாளைக்கு நடக்குமா, நாளான்னைக்கு நடக்குமா அப்படிங்கிறதால கிடையாது. சரிங்களா? இன்னும் ஒரு 2 டூ 3 இயர்ஸ்ல நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 2021ல வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுனது. சரிங்களா? 2021ல வந்து நீங்க நம்முடைய யூடியூப் சேனல்ல போய் வீடியோ போய் பாருங்க. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதனுடைய லிங்க் வந்து இத டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சரிங்களா? அப்படி
நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் ப்ரிடிக்ஷன் பண்ணது எதை வச்சு நான் ப்ரிடிக்ஷன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவர் பையில் இருக்குது சரிங்களா. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்க வேண்டிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து ஆக்சுவலாக போனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் சரிங்களா. ஹெல்த்தியான மார்க்கெட்டுங்கிறது வந்து இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சீராக போய்கிட்டு இருக்கணும். ஆனால் வந்து ஒரு அன்சீரான ஒரு பையோ ஒரு செல்லோ நடந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கீழே ரொம்ப அதிகமாக மேலே போயிருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய ஃபால் ஆனால் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே வரும் சரிங்களா. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது சரிங்களா. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்பொழுது பிட்காயின்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ $65,000 இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $38,000 சரிங்களா. மினிமம் ஒரு $38,000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $25,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 25லேருந்து $27,000 வரைக்கும் வாய்ப்பில் இருக்குது. அது எவ்வளோ நாள் அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்மளால் ஓரளவுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் சரிங்களா. அதான் பார்த்தீங்கன்னா நாம் இந்த ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நாம் எடுத்துக்கிட்டா சரிங்களா. இந்த ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டா இங்கே கீழே வரக்கு எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் வந்து ஆயிருக்கு 560 நாட்கள் ஆயிருக்கு. 560லேருந்து 600 நாட்கள்னு வச்சுங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கு சரிங்களா. அதை வச்சு பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வரக்கு எவ்வளோ நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 600 நாட்கள் அப்படிங்கிற போது எந்த ரேஞ்சில் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2025 வாக்கில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு $45,000 வரைக்கும் $30,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கணும் சரிங்களா. இந்த 2 இயர்ஸ் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டோட சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல தான் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிமாண்டுக்காக வரக்கு வாய்ப்பில் இருக்குது சரிங்களா. ஏன்னா பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹெல்த்தியான மார்க்கெட்டுங்கிறது வந்து கிடையாது. ஹெல்த்தியான மார்க்கெட் இருக்கலாம். அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே காட்டிடும் சரிங்களா. அதுவும் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் காட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை வந்து மார்க்கெட் வந்து அதை வந்து பிரேக் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணவே முடியல சரிங்களா. அதான் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ஆல் டைம் ஹை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ண முடியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரிங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை வச்சு இந்த இடத்துல போய் அதனால் பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை வந்து நம்ம வந்து ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஆல் டைம் ஹை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ண முடியல சரிங்களா. ஆல் டைம் ஹை வந்து இந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ண முடியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து நடந்திருக்கு சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் 2 டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு சரிங்களா. ஒருவேளை வந்து இந்த ஒரு ரீசெண்ட் லோ இருக்கக்கூடிய ஒரு $54,000 வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும்பொழுது நம்ம எதிர்பார்த்த ஃபஸ்ட் டார்கெட்டான 40,000 வரைக்கும் வரலாம். அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் வரலாம் சரிங்களா. 30,000 35,000 வரைக்கும் வரலாம். இது பார்த்திங்கன்னா பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் சரிங்களா. இது வந்து எந்த ஒரு நியூஸோ இல்லை எனக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் நியூஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது சரிங்களா. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து தான் ஆகணும். இதுதான் பார்த்திங்கன்னா டிசைன். அதான் பார்த்திங்கன்னா டிசைன் சொல்லுவோம் இல்லைங்களா. டிசைன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓவரால் ப்ரைஸாக இருக்குது. அது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டாக 40,000 அதுக்கு அடுத்த டார்கெட்டாக வந்து $28,000 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ஒரு வேளை வந்து மார்க்கெட் வந்து பிட்காயினில் நீங்கள் பையிங்கில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கங்க சரிங்களா. ஒரு வேளை மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஹை வந்து பிரேக் ஆனால் மட்டும் ஒரு $75,000 மேலே வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி ஒரு மந்த்லி கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் மட்டும் இந்த மாதிரி வந்து சரிங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கேண்டில் வந்து வரைஞ்சி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து அப் சைடு வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து பை சைடு நான் வந்து ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங்க்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் நடந்துருக்கு. செல்லிங் சைடில் அக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு $57,445 வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சடனாக அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி $40,000 அதையும் பிரேக் அவுட் ஆகி ஒரு $20,000 $28,000 வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் சரிங்களா. நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓவர் ப்ரைஸ்லேயோ இல்லை ஓவர் செல்லையோ வந்து இருக்காது. அது வந்து அடிக்கடி வந்து கரெக்ஷன் ஓவர் பை ஆயிடுச்சுன்னா அது வந்து செல்லை நோக்கி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் செல்லாக இருந்தால் அது பையை நோக்கி வரும். இந்த மாதிரி தான் வந்து வரும்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது சரிங்களா. இதை வச்சு தான் வந்து நீ வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் ஆட்ட மார்க்கெட் வந்து இந்த ஒரு மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ரொம்ப
வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்குது. அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஃபர்மேஷனாக நம்ம ட்ரேட் பண்ணோம்னா இந்த 2யும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 56,570 73,450 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அந்த ரேஞ்ச் விட்டு மேலேயோ கீழே பிரேக் அவுட் ஆகும்போது பை சைடு செல் சைடு போகலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷன் நல்லா என்னுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு தான் வரக்கு வாய்ப்பில் இருக்குது சரிங்களா. இதே மார்க்கெட் வந்து நம்ம கோல்ட்லேயும் வந்து அனலைஸ் பண்ணிடலாம் சரிங்களா. கோல்ட்லேயும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா லாங் டைமில் இப்போதைக்கு கிடையாதுங்க. லாங் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செல் சைடில் இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சரிங்களா. மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இப்போது இது வந்து நான் பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட சார்ட்டில் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய சார்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்பொழுது ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து ஒரு இது பார்த்து வந்துடலாம் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1998 மார்க்கெட் வந்து இருக்குது சரிங்களா. மார்க்கெட் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேரபோலிக் மார்க்கெட் நடந்திருக்கு சரிங்களா. இந்த மாதிரி பேரபோலிக்காக நடந்தால் மார்க்கெட் வந்து மேலே போயிடும் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சடன் க்ரோத்தும் இல்லாமல் சடன் ஃபாலும் இல்லாமல் மார்க்கெட் வந்து அப்படியே சீராக மேலே போயிருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மார்க்கெட் கீழே இறங்காது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஸ்பைக் கொடுத்துட்டு சரிங்களா. சடன் ஸ்பைக் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 45லேருந்து 50% மார்க்கெட் வந்துருக்கு சரிங்களா. அப்போவே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் மார்க்கெட் வந்து ஸ்டே ஆகிட்டு இருக்குது. அதுனா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பையிங்கோ பெரிய செல்லிங்கோ நடக்காமல் சரிங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 40% 30% வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதனுடைய அடுத்த நகர்வு வந்து கண்டிப்பாக வந்து இங்கேருந்து வந்து கீழே வரலாம்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இது வந்து பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு $1,700 வரைக்கும் வரலாம்ங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு சரிங்களா. நான் வந்து இங்கேருந்தே எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கேருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அப்சைட் பிரேக்கர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாறிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு $22,333 இருக்குது இல்லைங்களா. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சரிங்களா. கோல்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டபுள் டாப் வச்சுருக்கு. அதே பார்த்தீங்கன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் வச்சுருக்கு சரிங்களா. இப்போ வந்து கோல்டு வந்து இந்த ரீசெண்ட் லோ வந்து பிரேக் அவுட் ஆனால் டவுன் சைடில் சரிங்களா ஒரு $2,280 கீழே வந்து ஒரு 4 ஹவர் கேண்டிலால் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து கோல்டு வந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். அது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பையிங் ஜோன் வரைக்கும் வரலாம் சரிங்களா. ஒரு $2,050 வரைக்கும் வரலாம். அதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய $1,700 வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வரும் சரிங்களா. மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்பொழுது இதுதான் வந்து அடுத்த நகர்வு இருக்குது சரிங்களா. ஆனால் இது வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை கீழே வந்துட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு $1,700 $1,800 வரும்போது நம்ம வந்து பை பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு வேண்டி வந்து செல் பண்ணலாமா அப்படின்னா செல் பண்ண தேவையில்லை. இது பை பண்ணுறபோது ஒரு $1,700 நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2026 2027 வாக்கில் வந்து இன்னும் 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு $1,700 வரைக்கும் வரலாம். இது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது நீ வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு ஃபேவராக நடக்க போகுது. அந்த மாதிரி நடக்கும் பொழுது கோல்டு பிட்காயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இறந்து யூஎஸ் டாலர் வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது. யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபால் வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை இறங்கலாம், யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து ஏறலாம் சரிங்களா. ஏதாவது வந்து யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரப்போகுது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து டாலருக்கு ஃபேவராக ஆக போகுது அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எந்த ஒரு நியூஸும் வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்செல்லாம் பண்ணுறது கிடையாது. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் இந்த ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. இதுவே நம்ம வந்து இன்ட்ராடேலையும் ட்ரேட் பண்ணலாம், லாங் டைமுக்கும் பண்ணலாம், ஷார்ட் டைமுக்கும் பண்ணலாம். எந்த ஒரு நியூஸோ இல்லை எந்த ஒரு ஃபண்டமெண்டலோ எதுவுமே பார்க்காம ட்ரேட் பண்ணலாம்.
ஒரு வேளை நாம் எதிர்பார்க்கிறது நடக்கலைனாலும் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது சரிங்களா. ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல வந்து சரிங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம்னு வச்சுங்களேன், செல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா வச்சுங்களேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது 1 2 3 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சரி புதுசாக ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டு நம்ம பை பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்து காமிச்சிக்கலாம். அதனால் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நம்பினா கைவிடப்படார் சரிங்களா. ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து எல்லா மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணலாம். காய்கறி மார்க்கெட்டில் இருந்து, காட்டன் மார்க்கெட்டில் இருந்து, கோல்டு, சில்வர், ஸ்டாக்கு, ஆப்ஷன், எல்லா விதமான ஃபாரெக்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரேட்லேயும் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் படிச்சுக்குங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி பற்றியெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எல்லாமே வந்து ஒரு டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் சரிங்களா. எக்கனாமி பார்த்துலாங்களா. இந்தியன் எக்கனாமி பார்த்துடலாமா. INDIA இந்தியா. இந்தியாவோட ஜிடிபி வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன் சரிங்களா. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மற்ற மக்களெல்லாம் எப்படி வந்து ஒரு IMF அப்படிங்கிறது இல்லைங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அனலைஸ் பண்ணுறதுக்குனே பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனாக இருப்பாங்க. அவங்களும் எப்படி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீராக மார்க்கெட் மேலே வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா. மார்க்கெட்டுக்குன்னு பாருங்கள். இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து ஒரு 1960லேருந்து நமக்கு ஜிடிபி டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனாக ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய எக்கனாமிக்ஸ் டைமிஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கணிச்சு இந்தியாவோட ஜிடிபி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து $5 ட்ரில்லியன் போகலாம், $4 ட்ரில்லியன் போகலாம், 2030 வந்து $40 ட்ரில்லியன் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அதனுடைய பாஸ்ட் டேட்டா வச்சு தான் சரிங்களா. இது வந்து கண்டிப்பாக வந்து நாமளும் நம்மளுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வந்து அடுத்து நாம் என்ன பண்ணுவோம் தெரியாது, மற்ற நாடுகளும் இந்தியா என்ன பண்ணும் தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு சரிங்களா, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது இந்தியா வந்து வருங்காலத்தில் வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது கணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட்டு வந்து நம்ம ரீட் பண்ணி பழகிறது. அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் ஆகுது சரிங்களா. அது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த கோடு தான்னாலுமே பார்த்தீங்கன்னா பெரிய வந்து சடனாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சரிங்களா லாஸ்ட்டு இதெல்லாம் ஹிஸ்ட்ரி டேட்டா சரிங்களா. 2022லேருந்து ஒரு நல்லா க்ரோத் ஆகக்கூடிய இந்தியன் எக்கனாமி சடனாக இப்படி வந்துருமுங்கன்னு நினைக்கிறீங்களா. அப்படியெல்லாம் வராதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றில் இந்த பெரிய கொரோனா கிராஷ்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாலெல்லாம் ஆகலை சரிங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியனோட எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்பிளாக வந்து இந்த ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டேட்டா வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்குது. ஒரு நல்ல வந்து $5 ட்ரில்லியன் $6 ட்ரில்லியன் $7 ட்ரில்லியன் வந்து ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து இதை வச்சு தான் வந்து மக்களோட பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் பெரிய பெரிய இந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அந்த பாஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி கற்றுக்குங்க. முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இனிமேல் என்ன நடக்கும், இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து 100% கண்டுபிடிக்க முடியாட்டியும் ஒரு 70% 60%க்கு மேலே வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 50%க்கு மேலே வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சாலே போதும். நம்ம அதை வச்சு வந்து நல்ல விஷயங்களை பண்ணலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கும் ஒன்று. அதுதான் இந்த ட்ரேடிங் ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு 50% வந்து வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன் சரிங்களா. இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜி 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி தரவே மாட்டாங்க சரிங்களா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களால் வந்து ஒவ்வொரு ட்ரேடும் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா. 100% வந்து உங்களுடைய வின்னிங் ரேஷியோ இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் அம்பானியோட பெரிய பணக்காரன் ஆகிடலாம் சரிங்களா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ₹1,00,000 இருக்குதுன்னா நீங்கள் அடுத்து வந்து அந்த ₹1,00,000 போட்டு ட்ரேட் பண்ணும்போது ₹2,00,000 ஆயிரும் சரிங்களா. ஏன்னா 100% வின்னிங் ரேஷியோங்கிற போது அடுத்து வந்து ஒரு ₹2,00,000 ஆயிரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 2,00,000 போயிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா, ரூ. 4,00,000 ஆயிரும். அந்த ரூ. 4,00,000 போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா, 8,00,000 ஆகும். ரூ. 8,00,000 போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா, 16,00,000. 16 32 ஆகும். 32 64 ஆகும். 64 128 ஆகும். சரிங்களா? இப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல வந்து ஒரு 100 ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய கோடீஸ்வரனா ஆயிருவீங்க. 100 ட்ரேட வந்து 100% வின்னிங் ரேஷியோ எடுத்தீங்கன்னா, பெரிய கோடீஸ்வரர் ஆயிருவீங்க. சரிங்களா? அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அதை நோக்கி நோக்கி போயிட்டு உங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நானே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. சரிங்களா? 4 வருஷம் ஆச்சு. நெறையா விதமான இண்டிகேட்டர்ஸ், நெறையா விதமான ஏஐ அது இது என்னத்தவோ எல்லாம் ஃபாலோ பண்ணி, கடைசியில பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, சிம்பிளா மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன வச்சு நான் வந்து இப்போ வந்து ட்ரேட் எடுத்து பழகிக்கிட்டேன். ஒண்ணும் கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போனா ரொம்ப மேல ஏறுனா மார்க்கெட் அங்கேருந்து கீழ வந்து தான் ஆகணும். ரொம்ப கீழ வந்தா அங்கேருந்து வந்து மார்க்கெட் மேல போய் தான் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட நேச்சர். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, லாங் டைம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எந்த மாரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏதாவது ஒரு ஷேரோ ஏதோ பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ளேஷன்னாலயோ, இல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அதனுடைய குரோத்னாலயோ, ஏதாவது ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா வந்து மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டோ, இல்ல ஏதாவது ஒரு எதுவுமே சரிங்களா? அது வந்து லாங் டைம்ல வந்து கண்டிப்பா ஏறத்தான் போகுது. அதனால நாம ஒரு ஹைல போய் பை பண்ணாம, சரிங்களா? ஒரு லோல போய் செல் பண்ணாம, மார்க்கெட் வந்து மேல போயிருச்சுன்னா, கீழ வெயிட் பண்ணி, அது வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல கிடைக்கும்போது பை பண்ணிட்டு, நீட்டா வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? மார்க்கெட் வந்து மேல போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறக்காக மேல போய் பை பண்றது, சரிங்களா? அப்படியே மார்க்கெட் கீழ வந்துட்டே இருக்கிறங்கிறக்காக கீழ போய் செல் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யாம, நாம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்குன்னா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நல்ல ஒரு கரெக்ஷன் ப்ரைஸ் வந்து வரும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் வரலாம், அடுத்த வருஷம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம். அப்படி இல்லைன்னா, அந்த மாதிரி இப்போ ஸ்டாக்கு வந்து நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்டாக்குகள் இருக்குது இந்திய மார்க்கெட்ல. அந்த மாரி வந்து இந்த ஸ்டாக் கிடைக்காட்டியும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து நாம சூஸ் பண்ணி, அந்த மாரி ஸ்டாக் வந்து ஒரு நல்லா வந்து பையிங் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக்க வந்து பை பண்ணலாம். சரிங்களா? இது வந்து நான் இன்வெஸ்டிங் சொல்றேன். இதுவே நீங்க வந்து இன்ட்ராடே பண்ணீங்கனாலும் அதே மாரி தான். சரிங்களா? மார்க்கெட் வந்து இன்ட்ராடேல வந்து நாம வந்து ஒரு சார்ட் எடுத்து காமிக்கிறேன் இருங்க. இன்ட்ராடேலயும் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேத்து பேங்க் நிஃப்டில நடந்தத வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா? நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து காலையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு பாருங்க. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்டு இங்கேருந்து எடுத்துக்குவோம். சரிங்களா? மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு இல்லைங்களா? இங்கேருந்து மேலே போச்சு. நம்ம மேலே போய் அங்கே போய் பை பண்ணுறதுக்கு பதிலா வெயிட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் கீழ வந்திருக்கு. கீழ வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. மார்க்கெட் மேலே போனது கீழ வந்திருக்கு. சரிங்களா? இப்படியே தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேலே கீழ இப்படித்தான் போய்க்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்படி தான் போய்க்கிட்டே இருக்குது. ஆனா, அந்த மாரி இடத்துல தான் நாம ஒரு மேலே போய் பை பண்ணுறதுக்கு பதிலா, கீழ வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். சரிங்களா? ஒரு வேளை கிடைக்காம போனா ரொம்ப சந்தோஷம் தான். கிடைச்சா நல்ல இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஃபியர் இல்லாம வந்து நல்லா ட்ரேட் பண்ணலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல பையிங்க்கு ஒரு லோவுல இந்த மாரி பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சரிங்களா? ஒரு அப் அண்ட் டவுன் வந்து இந்த மாரி தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும். சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் மேலே போச்சு இல்லைங்களா? மார்க்கெட் கீழ வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பையிங் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடத்துல தான் வந்து ஒரு கன்சால்டேஷன் இந்த மாரி கன்சால்டேஷன் ஆனா மட்டும் அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆனா மட்டும் ஒரு எடுங்க. ஒரு சின்ன லாஸ் வச்சு. ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து இப்படியே மேல போச்சுன்னா, சரிங்களா? இங்கேருந்து வந்து இப்படியே மேல போச்சுன்னா, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுக்கவே கூடாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு மேல போயிரும். சரிங்களா? அதனால மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இல்லாட்டினா ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை அந்த மாரி தான் வந்து மார்க்கெட் வந்து போய்க்கிட்டு இருக்கும். சரிங்களா? 100% வந்து மார்க்கெட் வந்து இப்படி வந்து ஒரே ஒரு லைன வந்து இப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டு, இப்படியே வந்து எல்லாம் போய்க்கிட்டே இருக்காது. சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் இப்படியே போயிடுச்சுன்னா விட்டுருங்க. அப்படி வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கிடைக்கும்போது கரெக்ஷன்ல வந்து பை பண்ணலாம். அதனால பிரைஸ் ஆக்ஷன் வந்து நீங்க தெளிவா படிச்சுக்கங்க. பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பிரைஸா இருந்தா அதை கரெக்ட் பண்றதுக்கு கீழ வரும். ஓவர் செல்லா இருந்தா அதை கரெக்ட் பண்றதுக்கு மேல போகும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறது. இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் வீடியோங்கிறத இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையுமே அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, பெருசா நான் வந்து மத்த விஷயங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இந்த பிரைஸ் ஆக்ஷன் வச்சு என்னனாலும் பண்ணலாம். அந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.